அருகே செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கைதி சாந்தகுமார் மர்மமான முறையில் காவல் நிலையத்தில் உயிரிழந்து இருந்தார். இதற்கிடையே அவரினுடைய உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரினுடைய பெற்றோர்கள் புகார் அளித்திருந்த ஒரு நிலையில் அந்த பிரேத பரிசோதனை கைதியினுடைய உடலினுடைய அந்த பிரேத பரிசோதனையானது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் சாந்தகுமார் கன்னத்தில் இரத்த கட்டுகள் வீக்கம் இருப்பதாகவும், அதே போல சாந்தகுமார் உடலினுடைய பின்புறத்திலும் வீக்கம் காயங்கள் இருந்ததாகவும் பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 2 உள்ளங்கையிலும் இரத்த கட்டுகள் ஏற்பட்டு இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாந்தகுமாரினுடைய முழங்காலில் சிராய்ப்பு உள்ளிட்ட காயங்களும் இருந்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தாக்குதல் போன்ற காரணங்களால் அந்த சாந்தகுமாரியினுடைய உடலில் காயம் ஏற்பட்டு இருப்பதாகவும், அதே போல கைதி சாந்தகுமார் மரணத்திற்கு உடலில் இருந்த காயங்கள் காரணம் அல்ல என்றும் கூட அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த மரணம் ஏற்படும் வகையிலான பெரிய அளவிலான காயங்கள் சாந்தகுமாரியினுடைய உடலில் இல்லை என்பதையும் அந்த பிரேத பரிசோதனை தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதே போல கைதி சாந்தகுமார் உயிரிழப்பதற்கு முன்னதாக இந்த காயங்கள் ஏற்பட்டு இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது.